ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஐஓபி எல்பிஓ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஓபிசி ஒரு இஷ்யூவாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டுங்க, அதை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அஃபேர்ஸ் கிளவுடில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோவை நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவேன். பிடிஎஃப் வேணும் ரிவிஷன் பண்ண, குவிஸ் ஃபார்மேட்டில் குவிஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னா AK10 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி கிராக் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் வாங்கிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. வாங்க டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் க்ரீமி லேயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா 31 மே மாதம் 31 அப்ளிகேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு. அந்த டேட் வர அது வேலிடாக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. 31 அப்ளை பண்ணணும்னு சொல்லவங்க. 31 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டெட்லைனு. அந்த டெட்லைனுக்கு 1 இயருக்கு முன்னாடி வரும் வேலிடின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஏப்ரலுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பைரி ஆயிரும். இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர்னு கூட வச்சுக்கலாம். ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல் 2025க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் வாங்கினா ஓபிசி சர்டிஃபிகேட் எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ உடனே நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை ஆஃப்டர் த டைம் அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் ஆஃப்டர் ஏப்ரல் 2025க்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். ஸோ நீங்கள் போய் இப்போ இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 31/5/2025 இருக்குது இல்லைங்களா, இந்த டேட்டுக்கு 1 இயர் ப்ரியர் லாஸ்ட் டேட்டுக்கு 1 இயர் ப்ரியர் வர டைம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம பேங்கிங் சிஸ்டத்தை பொறுத்தவரை ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்குறது தான் வேலிடிட்டி. ஒரு ஏப்ரல் வாங்கினேன்னா அடுத்த ஏப்ரல் வரையும் எக்ஸ்பயர். இப்போ நீங்கள் மார்ச் 31 வாங்கியிருந்தால் கூட ஏப்ரல் 1 புதுசாக வாங்கணும். மார்ச் 30 நீங்கள் மார்ச் 30 ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்களோ வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்ச் 31 முடிஞ்சு போயிடும். நீங்கள் அடுத்த ஏப்ரல் 1 வரும்போது அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாமுக்கோ இன்டர்வியூக்கோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி வாங்கி தான் ஆகணும். இப்போ நீங்கள் வாங்கினீங்களன்னா இது வந்து அடுத்த மார்ச் 31 வரை உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ஸோ எகைன் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ஏப்ரல் மாதம் தான் நடந்துகிட்ருக்கு, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் கொஞ்சமாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் உங்களுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வருவோம். இங்கே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஷோ ஆகும், அதை பாருங்கள். எல்பிஓ எக்ஸாமுக்கான ஸ்ட்ராட்டஜிங் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எனி இதில் கருத்து வேறுபாடு இருந்தாவோ இல்லை இதில் எனி டவுட் இருந்தாவோ கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுவோம். தேங்க்யூ.